அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமுத்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, நிறுவனங்கள் ஜமாத்துக்களுடைய நிர்வாகிகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அல் மன்ஹஜு ஸஹீ நூல் வெளியீட்டு நிகழ்வில் இலங்கையில் ஏகத்துவ பிரச்சாரம் என்கிற தலைப்பில் சிறிது உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சுமார் 75 வருட வரலாற்றை கொண்ட இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை 15 நிமிடங்களுக்குள் நான் உங்களுக்கு முன்னால் சுருக்கி தர வேண்டும். இந்த அடிப்படையில் ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய சில அடிப்படைகளையும், பிரச்சார களத்தில் ஏற்பட்ட சில ஏற்ற இறக்கங்களையும் சில மாற்றங்களையும் இந்த இடத்தில் உங்களுக்கு சுருக்கமாக தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இலங்கை நாட்டில் இஸ்லாத்தின் அறிமுகம் என்பது 1000 வருடங்களை தாண்டியது. அரபு வியாபாரிகளூடாக இந்த நாட்டுக்குள் இஸ்லாம் அறிமுகமாகிறது. இங்கு வாழ்ந்த எமது முன்னோர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவர்களிடத்தில் காணப்பட்ட அறியாமை, அவர்கள் பல மதங்களிலிருந்து இஸ்லாத்துக்குள் நுழைந்த காரணத்தினால் முன்னைய மதங்களுடைய எச்ச சொச்சங்களை சுமந்து வந்த நிலை, பல மொழி பேசக்கூடிய மக்கள் இதற்குள் கலக்கப்பட்டது. அந்த மொழிகளுடைய கலாச்சாரங்கள், பாரம்பரியங்களை சுமந்து கொண்டே அவர்கள் வந்தது. இது போன்ற பல்வேறுபட்ட காரணங்களினாலும் பிற சமயங்களில் இருப்பது போன்ற மத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எங்களுடைய இஸ்லாத்திலும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இயல்பாக எங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட காரணத்தினாலும் பல்வேறுபட்ட சிறுக்கான நம்பிக்கைகளும் நடத்தைகளும் மூட நம்பிக்கைகளும் இந்த உம்மத்துக்குள் நுழைந்தது. அந்தந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் வாழ்கிற காலத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை, அனாச்சாரங்களை, இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டித்து மக்களை தெளிவுபடுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த தொடரில் 1940களில் இந்த இலங்கை நாட்டில் ஏகத்துவ பிரச்சாரம் மிக வீரியமாக முன்னெடுக்கப்படுகிறது. இதனை அப்துல் ஹமீத் அல் பக்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் முன்னெடுத்து அதனூடாக 1947 ஜமியத்து அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியா என்கிற அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்பினூடாக வீரியமாக இந்த நாட்டில் தௌஹீத் பிரச்சாரம், நான் தௌஹீத் பிரச்சாரம் என்று சொல்வது அந்த சிந்தனையை சொல்கிறேன். நாம் தௌஹீத்வாதிகள் என்றால் எம்மை தவிர மற்ற அனைவரும் சிறுக்குவாதிகள் என்று சொல்வதோ, அவர்கள் தௌஹீத் அல்லாதவர்கள் என்று சொல்வதோ அல்ல. இது ஒரு அடையாள பெயராக இருக்கிறது. இந்த தௌஹீத் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்ட காரணத்தினால் பிரகஹதனியை தலைமையாக கொண்டு குர்நாகல் பிரதேசத்திலே தல்கஸ்பிட்டி, பானகமுவ, இதே போன்று கிழக்கு மாகாணத்திலே கல்முனை, நிந்தவூர், சாய்ந்த மருது, மன்னார் பிரதேசத்திலே கரடிக்குழி என்று பல கிளைகள் உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அன்று இருந்த அந்த மக்களும் பல்வேறுபட்ட சவால்களை சந்தித்தார்கள். தினமும் நெருப்பாற்றில் நீந்துவது போல், எரிமலைகளை கடப்பது போல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய அளவுக்கு பயங்கரமான எதிர்ப்பலைகள் அவர்களுக்கு வந்தது. ஏனென்றால் நாடு தழுவிய அளவில் அவர்கள் சொல்வது புதிதாக தெரிந்தது. இந்த சூழலில் பிரச்சாரங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. இதனுடைய ஒரு கட்டமாக 1970 கொழும்பை மையமாக கொண்டு நிசார் கூவத்தி ரஹிமஹுமுல்லா அவர்கள் ஓல் சிலோன் தௌஹீத் ஜமாத் என்கிற பிரச்சார அமைப்பை துவங்குகிறார். ஏசிடிஜே என்று நாம் சொல்கிறோம். இதனூடாகவும் ஒரு போராட்ட களம் போல் இந்த நாட்டில் பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இதை சொல்கிற போது இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். ஆச்சரியமாக அந்த காலத்தில் வாழ்ந்த
இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைமைகளுக்கிடையிலே ஒரு நல்ல உறவு இருந்தது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. குறிப்பாக ஜமியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவுடைய இஸ்தாபக தலைவர் அப்துல் ஹமீது பக்ரி ரஹ்மமுல்லா அவர்களுக்கும் அன்றைய காலத்தில் ஜமாத்தே இஸ்லாத்தினுடைய அமீராக இருந்த தாசின் நதுவி ரஹ்மமுல்லா அவர்களுக்கும் இடையில் நெருக்கமான உறவு இருந்தது. ஜமியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவினுடைய உண்மை உதயம் என்கிற மாதத்துக்கு 2 முறை வெளிவரக்கூடிய பத்திரிகை இருந்தது. அது 1955 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பத்திரிகையில் ஜமாத்தே இஸ்லாத்தினுடைய அமீர் தாசிம் நதுவி அவர்கள் கட்டுரை எழுதுவார்கள், கவிதை எழுதுவார்கள். அவருடைய பிரதானமான குர்ஆனே கூராயோ என்கிற கவிதை இதிலே தான் வெளிவந்தது. இதே போன்று தப்லீக் ஜமாத்துக்கு எதிராக ஒரு புத்தகம் வருகிறது. அந்த புத்தகத்துக்கு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர் மறுப்பெழுதுகிறார். இவ்வளவு ஒரு நெருக்கம் இருந்தது. இதில் இன்னொரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டில் தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பிக்கின்ற போது அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததே அல்லாமல் அவர்கள் அடுத்த அமைப்புகளோடு ஒரு சிநேகபூர்வமான உறவை தொடர்ந்து வந்தார்கள். இதற்கு நான் சொன்ன இந்த தகவல்கள் ஒரு வரலாற்று ரீதியான ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 1980கள் இலங்கை நாட்டில் தௌஹீத் சிந்தனையின் அடிப்படையில் உலமாக்களை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பரகாதினியிலே தாரு தௌஹீத் அஸ்ஸலபியா என்கிற அரபு கல்லூரி உருவாகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த நாட்டிலே சஹ்வா, அதே போன்று இப்னு அப்பாஸ் போன்ற அரபு மதரசாக்கள் உருவாகிறது. இந்த மதரசாக்களில் கற்ற உலமாக்களும் இது அல்லாமல் ஏனைய மதரசாக்களில் கற்று இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்ட அறிஞர்களும் இந்த நாட்டில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இங்கு வரவேற்புரையை நடத்திய எங்களுடைய ஆசிரியர் அப்துல் வதூத் ஹஸ்ரத் அவர்கள் ஜிப்ரி என்று அழைக்கப்படுகிறவர். எனக்கு முன்னால் உரை நகர்த்திய அஜ்வத் ஆலிம் அவர்களுடைய மகன் பஹ்ஜி மദ്രஸாவை சேர்ந்து அதிலிருந்து கற்றுத் தேர்ந்து மதீனா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கல்வியை தொடர்ந்தவர். இப்படி பல அரபு மദ്രஸாக்களில் கற்ற உலமாக்களும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தார்கள். இன்று நாட்டில் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த சிந்தனையை மையமாக கொண்ட 30 ஆண்கள் பெண்கள் அரபு கல்லூரிகள் பிரபலமாக முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 1980களின் கடைசி பகுதியில் தௌவா களத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் தமிழகத்தினுடைய தாக்கம் இலங்கையிலே ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் இந்த தமிழக தாக்கம் என்கிறது எங்களுடைய பிரச்சாரத்துக்கு பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்தது. போக போக அந்த தமிழக தாக்கம் என்கிறது ஒரு தனிநபர் தழுவிய சிந்தனை போக்கிலே வந்து இந்த நாட்டில் ஒரு தீவிரமான பிரச்சார முறை, கடுமையான விமர்சன முறை, தௌவா அணுகுமுறைகளிலே சில சிக்கல்களை உருவாக்குகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு கசப்பான உண்மையை சொல்ல வேண்டும். இந்த நாட்டில் சில மார்க்க மசாயில் பிரச்சனைகள் ஏற்பட்டு, அதாவது ஃபிக்ஹ் ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு, அதை அணுகுகிற முறையில், அதை விளக்குகிற முறையில், அதை எதிர்க்கிற முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகளினால் இந்த நாட்டில் ஒரு இயக்கங்களுக்கு மத்தியில் ஒரு வன்முறை சூழல் உருவானது. எங்களுடைய பள்ளிகள் பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிகளுக்கு கைக்குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது, தொழுது கொண்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது, பள்ளிகளுக்குள்ளேயே படுகொலைகள் நடந்திருக்கிறது, வாழ்வெட்டு, ஆள்கடத்தல், அடிதடி என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. உண்மையை சொன்ன போனால் இந்த இலங்கை நாட்டில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து இஸ்லாத்தை பற்றிய ஒரு தவறான சித்திரத்தை ஏனைய சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறோம். இதில் எல்லாருக்கும் குறைவாகவோ கூடுதலாகவோ பங்கு இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிக்கலான சூழ்நிலையில் இலங்கையில் தௌஹீத் பிரச்சார அமைப்புகள் பல இருந்தாலும், பல நிறுவனங்கள் இருந்தாலும் ஒன்றை ஒன்று எதிர்க்கிற நிலை இருக்கவில்லை. தௌஹீத் பிரச்சாரத்துக்குள் ஒருவரை ஒருவர் எதிர்க்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. புதிய தௌஹீத் பிரச்சார அமைப்புகள் உருவாவதனூடாக இந்த கட்டத்தில் உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து இத்திஹாது அஹ்லுத் தௌஹீத் என்ற அடிப்படையில் தௌஹீத்வாதிகளுக்கான ஒரு,
அதாவது கூட்டமைப்பை உருவாக்கி அது ஓரளவு வெற்றி கண்டாலும் தொடராத ஒரு சூழ்நிலை உருவானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு பிற்பட்ட காலத்தில் இலங்கையில் இனவாதம் கடுமையாக பேசப்பட்டது. இனவாதம் பேசப்படுகிற போது தௌஹீதின் பேரில் இருந்த ஒருவர் தீவிரமாக அதற்கு எதிர்பிரச்சாரம் செய்கிறார். மக்களுக்கு அது விருப்பமாக இருக்கிறது. உணர்ச்சியை மட்டும் மையமாக கொண்டு பார்க்குற மக்களுக்கு இவர் மட்டும்தான் பதில் சொல்றாரு, வீரமா பேசுறாருன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு களங்கத்தை முஸ்லிம் சமுதாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உருவாக்கி சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருந்த எங்களுடைய உலமாக்கள் இந்த விபரீதத்தை உணர்ந்த காரணத்தினால் இந்த தீவிர தன்மையை தணிக்கும் முகமாக ராபிதத்து அஹ்லு சுன்னா என்கிற பெயரிலே உருவாகி மக்களுக்கு ஒரு மன்ஹஜை முன்வைக்க வேண்டும் என்று அல் மன்ஹஜு சஹீல் இத்தாவா என்கிற பெயரில் உலமாக்களுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் சில விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த அடிப்படையிலே காத்தாங்குடியிலே 2017 மிகப்பெரிய IS தீவிரவாதத்துக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடும் நடத்தப்பட்டது. பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. தௌஹீதுக்கு ஏற்பட்ட சவால்கள். இதே காலகட்டத்திலே தௌஹீத் அமைப்புகளுக்கு ஒரு தேசிய தலைமை தேவை என்கிற அடிப்படையில் UTJ உருவாக்கப்பட்டது. தென்மாகாணத்தை பொறுத்தளவில் ஜெமியத்துல் இஹ்சான் என்கிற பெயரில் உலமாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த பணிகளை முன்னெடுத்து வந்தார்கள். நான் சொன்ன இந்த விஷயங்களில் இருந்து இந்த நாட்டில் தௌஹீத் பிரச்சாரத்துக்கு கடுமையாக ஒரு சவால் இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தில் இருந்ததை விட வன்முறை போக்கும், ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிற போக்கும் குறைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலை நீடிக்க வேண்டும். இந்த மன்ஹஜை நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அடிப்படையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குர்ஆன் சுன்னாவை சரியாக புரிந்து கொள்வதற்கான அடிப்படைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தௌஹீதின் பேரில் புதிய புதிய சிந்தனைகள் உருவாவதை தடுப்பதற்கான சில அடிப்படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் யார் என்பதை நாங்களே சொல்வதற்கான ஒரு அடிப்படை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் எனது பாதை, அது இலல்லாஹி அலா பசீரத்தின், அல்லாஹ் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களை நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை சொல்வதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் இங்கு முன்வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இந்த முயற்சிக்கு பின்னால் பலருடைய தியாகங்கள், பலருடைய நீண்ட நாள் உழைப்பு இருக்கிறது. இந்த முயற்சியினுடைய எங்களுடைய அடிப்படையான நோக்கம் நாம் பயணிக்கக்கூடிய பாதை ஒன்றாக இருக்க வேண்டும். எங்களுடைய பயணம் என்ன என்கிற ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். இதை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய இஸ்லாமிய அமைப்புகளோடு முரண்பட்டுக் கொள்வதற்காகவோ அவர்களோடு பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வதற்காகவோ நாங்கள் விரும்பவில்லை. ஆரம்ப காலத்தில் இருந்தது போன்று சுமூகமான ஒரு உறவு ஏற்பட வேண்டும். எங்களுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். நாம் என்ன சொல்கிறோம் என்பதை தெரியாமல் எம்மை எதிர்க்கிற நிலை வரக்கூடாது. நாம் என்ன சொல்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பிழை கண்டால் உங்களுக்குள்ள சுதந்திரம், நீங்கள் விமர்சிக்கலாம். எங்களுக்கிடையிலே ஒன்றுபட்ட விஷயங்களிலே ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு செய்து கொள்ளலாம். வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்குவா, நல்ல விஷயத்திலும் தக்குவாவுடைய விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த ஜமாத்துக்களோ இயக்க வேறுபாடுகளோ அதுக்கு தடையாக இருக்காமல் நாம் ஒருவருக்கொருவர் நல்ல விஷயத்தில் ஒத்துழைப்பாக இருக்கலாம். எங்களுக்கிடையிலே என்ன முரண்பாடு இருக்கிறதோ நாங்கள் அதை பேசி தீர்க்க முற்படலாம். பேசியும் தீர்க்க முடியாத விஷயங்கள் இருந்தால் மாற்று மதத்தவர்களோடையே விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்கள், நாங்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம். உங்களுக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் தடையாக இருக்க தேவையில்லை என்கிற ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு நாங்கள் இயங்க வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டில் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு இஸ்லாத்தை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றிய களங்கம் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு நாம் நமக்குள் ஒரு முரண்பாட்டை வளர்த்து கொண்டிருந்தால் இந்த நாட்டில் இஸ்லாம் பற்றிய நல்லெண்ணத்தையோ இஸ்லாம் பற்றிய ஒரு தெளிவையோ நாம் உருவாக்க முடியாமல் போய்விடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மன்ஹஜ் நூல் வெளியிட்டதும் வேலை முடியாது. இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அதை படிக்க வேண்டும். அதில் விரிவான விளக்கங்கள் இல்லை, அந்த விளக்கங்களை பெற வேண்டும். எங்களுடைய பாதையிலே நாம் நிதானமான நிலையில் இருக்க வேண்டும். அக்கீதாவுடைய விஷயத்தை நாம் எப்படி பார்ப்பது,
அதாவது இஜ்திஹாதுடைய விஷயங்கள் நாம் எப்படி பார்ப்பது என்கிற தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த தெளிவோடு பயணிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய அருளால் நான் இந்த வரலாற்றை சொல்கிற போது இயக்கங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பிட்ட சில இயக்கங்களை பிரதேச வாரியாக சில சகோதரர்கள் பெரியார்களே பணி செய்திருக்கிறார்கள். தனிநபர்களுடைய பெயர்களை கடந்த காலத்தில் வாழ்ந்த இந்த இயக்கங்களை ஆரம்பித்தவர்களுடைய பெயரை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சபையிலே நிறைய மூத்த உலமாக்கள் இந்த பணிக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நிறைய உலமாக்கள் இந்த பணிக்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த பணியிலேயே உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வை அதாவது மண்ணறையிலே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த பணிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் செய்ய வேண்டும். உலமாக்கள் மட்டுமல்லாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள், மர்கஸ்களுடைய நிர்வாகிகள் போல் நீண்ட பல தியாகங்கள் செய்த எங்களுடைய பாமர மக்கள், பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களுடைய அமல்களை அல்லாஹு தாலா அங்கீகரித்து அருள் புரிய வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்விலும் அல்லாஹு தாலா பரக்கத் செய்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த மன்ஹஜின் அடிப்படையில் நாம் நமக்குள் ஒரு தெளிவான பாதையை அமைத்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய முஸ்லீம் அதாவது நிறுவனங்கள், அமைப்புகளோடு ஒரு நல்லுறவை பேணிக்கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேசத்து மக்கள், எங்களுடைய சகோதர இனத்தை மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல தெளிவையும் நல்ல ஒரு சித்திரத்தையும் கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நூலையும் இந்த நூல் வெளியீட்டையும் நீங்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த அமர்வையும் அதற்கான ஒரு அடித்தளமாக அமைத்து அருள் புரிவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.